வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நெல்லை மாவட்டம் தாழையூத்து போலீஸ் எல்லைக்குட்பட்ட மாடர்ன் ரைஸ் மில் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பகுதியில் ஒருவர் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதாக போலீசாருக்கு புகார் வந்தது. போலீசார் அங்கு சந்தேகப்படும்படியாக நின்ற நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அவர் ராஜவல்லிபுரம் மேலத்தெருவைச் சேர்ந்த இசக்கிமுத்து என்பதும் தாழையூத்து போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடி லிஸ்டில் இடம்பெற்றுள்ள குற்றவாளி என்பதும் உறுதியானது. அவரை கைது செய்ய போலீசார் முயன்றபோது தன்னை நெருங்கினால் சுட்டுக் கொன்று விடுவேன் என போலீசாருக்கே கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அவரை பாதுகாப்பாக கைது செய்தனர். ஒரு நாட்டு துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து பெங்களூருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட தயாராக இருந்தது. பயணிகளின் உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். திருச்சி லால்குடி ஆங்கரை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் தனது பேண்ட் பாக்கெட்டில் காலி துப்பாக்கி தோட்டா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவன் ஏர்போர்ட் போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் அவர் துபாய், ஓமனில் இருந்துள்ளார். அங்கே ஓபன் ஃபயர் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. அங்கிருந்து காலி தோட்டாவை எடுத்து வந்ததும் அதனை கைப்பையில் வைத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. விசாரணை முடிந்து எழுதி வாங்கிய பின்னரே போலீசார் சிறுவனை அனுப்பி வைத்தனர். குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆரோக்கிய பாரதம் என்ற விழிப்புணர்வு வெலிங்டன் மாரத்தான் 4.0 தங்கராஜ் மைதானத்தில் கோலாகலமாக நடந்தது. கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணநேந்து தாஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் முதல் 3 இடங்களை பெற்று வெற்றி கோப்பைகளை தட்டிச் சென்றனர். 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் பிரிவுகளில் ஓட்டப்பந்தயத்தில் 180 பெண்கள் உட்பட 1250 பேர் பங்கேற்றனர். தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் MRC கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணநேந்து தாஸ் மற்றும் துணை கமாண்டன்ட் பிரதீப் ஆகியோர் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். சிறப்பு பிரிவாக மிக எளிய வீரர்கள் மாஸ்டர் சிவநாத் வயது 3, யோபிகா வயது 5, மூத்த வீரர்கள் குணசேகரன் வயது 71, ராணி ஹோஜாய் வயது 67, ஸ்டைலிஷ் ரன்னர்கள் மலேசியாவைச் சேர்ந்த அமர் மற்றும் நூர் ஆகியோருக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. ஜூம்பா நடனத்தில் குழந்தைகள் பங்கேற்று அசத்தினர். Mr. A.S. Rao, I request a huge round of applause for Very good. Now you hold your I request chest number 454. ஒன்றிய அரசை எதிர்த்து தாவேகா அரசில் இருக்கக்கூடியவர்களோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ எந்த கேள்வியும் எழுப்பியதாக எனக்கு நினைவில் இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி மைன்ஸ் பில், தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதித்தொகையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய, மாநில உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. எந்தவித விவாதமும் இல்லாமல் அதை பற்றி கூட இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா அரசு எந்த கருத்தையுமே தெரிவிக்கவில்லை. அதனால் அவங்கள எதிர்ப்போம்னு சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறார்களே தவிர தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் கூட எதிர்த்து எதையுமே பேசுவதில்லை என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை நீட்டித்திருப்பது நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய ஒன்று. இல்லைங்க, இதுவரைக்கும் தொடர்ந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியிலேயே இது 3வது குற்றச்சாட்டு என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு போடுவதோ சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுவதோ கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பொதுவான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. மாணவர்களுக்கு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. குறிப்பாக தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதில்தான் அவர்கள்
கண்ணும் கருத்துமாக இருக்காங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைப்பதே கிடையாது. ராணுவ முகாமில் சுதந்திர தின விழா, களரி பயிற்சியில் அசத்திய பெண்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் ராணுவ முகாமில் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. நாட்டின் எல்லையில் ராணுவ வீரர்கள் எதிரிகளை வீழ்த்தும் காட்சியை குழந்தைகள் சிறப்பாக சித்தரித்து காட்டினர். தற்காப்பு கலையான களரி பயிற்சியில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் ராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். வாள் சண்டை, ஈட்டிப்போர், நெருப்பு நடனம் மற்றும் தேசிய கொடியுடன் அமைக்கப்பட்ட மனித பிரமிடு சாகசங்கள் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கராத்தே சாகசத்தில் குழந்தைகள் ஈடுபட்டனர். பெண்கள் செண்டை மேளத்தை கம்பீரமாக தேசபக்தி பாடல்களுடன் இசைத்து அசத்தினர். வெலிங்டன் ராணுவ கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணநேந்துதாஸ் பரிசுகள் வழங்கினார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ராக்கிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மைக்கேல், வயது 30. இவர் தமிழ் கடவுள் முருகனை அருவருக்கத்தக்க வார்த்தையில் விமர்சனம் செய்து பதிவிட்டார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஒன்றிய இந்து முன்னணி பொதுச் செயலாளர் சங்கர் பெரியநாயக்கன்பாளையம் போலீசில் புகார் கூறினார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து மத மோதல்களை உருவாக்கும் மைக்கேல் மீது குண்டர் சட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மைக்கேலை பெரியநாயக்கன்பாளையம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.